இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பை, ஷூக்கு பதிலாக ரூபாய் 1000 ரொக்கம் உடனடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம், மூடும் நிலையில் ஹோட்டல்கள். மது போதையில் கவர்னர் மாளிகையின் சுவர் ஏறி குதித்து விருந்தினர் அறையில் படுத்து உறங்கிய இளைஞர், போலீசார் பிடித்து விசாரணை. புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் உணவகங்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. இதனால் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு தடையின்றி கிடைப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போரால் உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பெங்களூர், மும்பை உள்ளடக்கிய முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா நகரம் புதுச்சேரியிலும் மத்திய அரசு உத்தரவின்படி வணிக சிலிண்டரின் விநியோகம் இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 750 ஹோட்டல்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. அதேபோல் இன்றிலிருந்து முக்கிய பல ஹோட்டல்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவிற்கு ஒரு கூட்டு அல்லது பொரியல் மட்டுமே உணவாக பரிமாறப்படுகிறது. 99% உணவகங்கள் முழுவதுமாக கேஸ் சிலிண்டர் மட்டுமே நம்பி செயல்படுவதன் காரணமாக உணவு சமைப்பதற்கு மாற்று வழிகள் செயல்படுத்த முடியாது என்கிற நிலையில் புதுச்சேரியில் நாளை முழுவதும் ஹோட்டல்கள் முழுமையாக முடங்கும் என புதுச்சேரி மாநில ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை சந்திப்பார்கள் என்றும், ஹோட்டல் தொழிலை நம்பி இருக்கும் 20,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வந்தபோது புதுச்சேரியை சுற்றுலாவில் முன்னேற்றுவதாக கூறியுள்ள நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாடு புதுச்சேரி மாநிலத்தின் சுற்றுலாவிற்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் குடிபோதையில் நள்ளிரவில் ஆளுநர் வசிக்கும் தற்காலிக இல்லத்தின் கேட்டை எகிரி குதித்து அங்கிருந்த அறையில் வாலிபர் ஒருவர் தூங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி செயின்ட் மார்ட்டின் வீதியில் அமைந்துள்ளது ஆளுநர் மாளிகை. இந்த கட்டிடம் பழமையானதால் அதனை புதுப்பிக்கும் பணி செய்யவுள்ள நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கலாச்சார மையத்தை தற்காலிக ஆளுநர் மாளிகையாக மாற்றி அங்கு துணைநிலை ஆளுநர் தங்கி வருகிறார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு மர்ம நபர் ஒருவர் ஆளுநர் மாளிகை கேட்டை எகிரி குதித்து உள்ளே சென்று விருந்தினர்கள் தங்கும் அறையில் தூங்கியுள்ளார். இதனை கண்ட துணைநிலை ஆளுநரின் மகன் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் தெரிவிக்க அவர்கள் அந்த வாலிபரை பிடித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் அவர் ஜார்க்கண்டை சேர்ந்த ஹிருத்திக் ஜா என்றும் பெங்களூரில் தனியார் கல்லூரியில் பொறியியல் படிக்கும் மாணவன் என தெரிய வந்துள்ளது. மேலும் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஹிருத்திக் குடிபோதையில் தான் தங்கியிருந்த ஹோட்டல் என நினைத்து ஆளுநரின் மாளிகைக்கு சென்று உறங்கியதாக விசாரணையில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவரிடம் டிஐஜி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி வீரர்கள் ஆழ்கடலில் கிரிக்கெட் விளையாடி இந்திய வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்ற ஸ்கூபா டைவிங் பயிற்சி நடத்தி வருபவர் அரவிந்த் தருண் ஸ்ரீ ஆழ்கடலில் பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்தி சாதனை படைத்து வருகிறார். இது மட்டுமில்லாமல் இந்தியா சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் ஒவ்வொரு முறையும் வீரர்கள் சாதனை படைக்கும் போது அதனை தனது குழுவுடன் இணைந்து ஆழ்கடலில் வித்தியாசமான முறையில் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் உலகக்கோப்பை T20 தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து அணியை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது உலகக்கோப்பையை வென்றது. இதனை கொண்டாடும் வகையில் இந்திய அணி வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி வீரர் அரவிந்த் தருண் ஸ்ரீ தனது குழுவினருடன் சென்னை நீலாங்கரை அருகே கடலில் 50 அடி ஆழத்திற்கு சென்று சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக கிரிக்கெட் விளையாடியும் இந்திய தேசிய கொடியை ஆழ்கடலுக்குள் எடுத்து சென்று இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடினார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. வில்லியனூர் தொகுதியில் 200 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியில் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள், திருநங்கைகள் என 200 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக வில்லியனூர் கொம்யூன் கீழ் இயங்கி வரும் குடிநீர் இரவை நிலையங்களுக்கு புதிய ஆழ்துளை கிணறு நீர்மூழ்கி மோட்டார்கள் வழங்கும் விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக வில்லியனூர் கொம்யூன் கீழ் இயங்கி வரும் குடிநீர் இரவை நிலையங்களுக்கு புதிய ஆழ்துளை கிணறு நீர்மூழ்கி மோட்டார்கள் வழங்கும் பணிகள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் புதிய 15 குதிரை திறன் கொண்ட நீர்மூழ்கி மோட்டார் 10 நம்பர் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன், விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன், ஆதி திராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் சபரி மற்றும் ஜனா, கலைமணி, தக்ஷாமூர்த்தி, திலகர், கார்த்திகேயன், வீரமுத்து, பரமசிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேர்தல் வருவதால் 80,000 அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை, ஷூவிற்கு பதிலாக ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மேலும் 1 ஆண்டு பதக்கம் பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் பரிசுத் தொகை வழங்குவதாக விளையாட்டு வீரர்கள் சிலர் தங்களுடைய பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களுடன் முதலமைச்சர் வாகனத்தை முற்றுகையிட்டதால் போலீசாருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச, தேசிய மற்றும் தென்மண்டல விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ரொக்கப் பரிசு வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பதக்கம் வென்ற 320 வீரர்களுக்கும் 62 பயிற்சியாளர்களுக்கும் ரூபாய் 1.35 கோடிக்கு ரொக்கப் பரிசு வழங்கினார். இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், துறை செயலர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த அரசு சொன்னதை செய்கின்ற அரசு. கண்டிப்பாக பதக்கம் வென்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இது வருகின்ற விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும். கல்வித்துறையோடு விளையாட்டுத்துறை இணைந்திருந்ததால் உரிய முக்கியத்துவம் கிடைக்கவில்லை. இதனால் விளையாட்டுத்துறையை தனித்துறையாக கொண்டு வந்தோம். முதலில் பயிற்சியாளர்களுக்கான ஊதியம் ரூபாய் 15,000 ரூபாய் 50,000 உயர்த்தி கொடுத்துள்ளோம். இதனால் சோர்ந்திருந்த பயிற்சியாளர்களுக்கு தெம்பு வந்துள்ளது. அதேபோல விளையாட்டுத் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதன் மூலம் விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் பங்கேற்று பதக்கம் வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்பதற்கு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சிரமமாக இருக்கிறது. இதனால் வெளிநாடு, வெளிமாநிலங்களில் நடைபெறும் போட்டிகளுக்கு வீரர்களின் அரசின் நிதியில் சென்று வருவதற்கு தனி நிதி ஒதுக்கி தரப்படும். புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் பல விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பதக்கம் வென்று வருவது பெருமையாக உள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா என்ற சந்தேகம் இருந்தது. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பல விளையாட்டு வீரர்கள் LDC, UDC அசிஸ்டன்ட் பணியிடங்களில் சேர்ந்துள்ளனர். அந்த நம்பிக்கையையும் அரசு கொடுத்துள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டை சரியான முறையில் அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் தேர்தல் நேரம் என்பதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை, ஷூ வாங்கி கொடுப்பதில் சிரமம் உள்ளது. இதனால் 80,000 மாணவர்களுக்கு புத்தகப்பை, ஷூ வாங்குவதற்கு பதிலாக ரூபாய் 1000 உடனடியாக அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 13 கோடிக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார். முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு வந்தபோது கடந்த 2024-25 என ஒரு ஆண்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு மட்டும் பரிசு வழங்கப்படுவதால், ஆனால் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் ஓராண்டில் பதக்கம் வென்றவர்களுக்கு மட்டும் பரிசு தொகை வழங்கப்படுகிறது என பாதிக்கப்பட்ட விளையாட்டு வீரர்கள் 20க்கும் மேற்பட்டோர் பதக்கங்கள், சான்றிதழ்களுடன் முதலமைச்சர் வாகனத்தை முற்றுகையிட்டனர். இதனால் போலீசாருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை அழைத்து பேசிய முதலமைச்சர், அனைவருக்கும் சேர்த்துதான் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் எல்லோருக்கும் வழங்கப்படும் எனவும், விழா முடிவடைந்த பிறகு
பிறகு தனது அலுவலகத்தில் வந்து சந்திக்குமாறு முதலமைச்சர் கூறியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து சென்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பூசி போடும் முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் இருக்க தடுப்பூசி போடும் முகாம் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நடைபெற்று வருகிறது. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் 14 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் சுமார் 14,000 நபர்களுக்கு தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு முகாமிற்கு தலைமை தாங்கி தடுப்பூசி போடும் முகாமினை துவக்கி வைத்தார். இதில் கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் தமிழ்ச்செல்வன் முன்னிலை வகித்தார். சுகாதார செவிலியர் மேற்பார்வையாளர் சாய்ரா பானு சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிராம சுகாதார செவிலியர்கள் வாணி, மாலினி, கலைச்செல்வி மற்றும் ஆஷா பணியாளர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக கிளை தலைவர் முரளி, சிகா பார்த்திபன், குமார், முருகன், அஜித் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இம்முகாமானது இன்று தொடங்கி 3 மாதத்திற்கு வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் தொடங்கி மதியம் 1 மணி வரை தடுப்பூசி செலுத்தப்படும். இந்த தடுப்பூசிகள் பெற்றோர் ஒப்புதல் பெற்ற பிறகே மாணவிகளுக்கு செலுத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திரா நகர் அரசு தொடக்கப்பள்ளியில் 2025-26 கல்வி ஆண்டிற்கான ஆண்டு விழா மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசளிப்பு நிகழ்வுடன் துணை ஆய்வாளர் செல்வி தலைமையில் மிக சிறந்த முறையில் கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்துலட்சுமி விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று முன் மழலையர் மாணவர்களுக்கான பட்டமளிப்பு நிகழ்ச்சியை வட்ட துணை ஆய்வாளர் அவர்களுடன் சேர்ந்து நடத்தினார். மாணவர்கள் நடனம், நாடகம், பாடல், சிறப்புரைகள் போன்ற பல்சுவை நிகழ்ச்சிகளில் உற்சாகமாக பங்கேற்றனர். மேலும் தலைமை ஆசிரியர் விழாவில் உல்லாஸ் மூலம் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திட்டம் குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார். விழா ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் திலகம், சாரதா, பாக்கியஸ்ரீ, சக்தி பிரியா, சந்திர விமலி, கோபிநாத், தினேஷ், ஆனந்தராஜ், மணிமேகலை, விஜயலட்சுமி, சிவசங்கரி, சாமுண்டீஸ்வரி மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு தொகுதியில் 175 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் ஊசுடு தொகுதியில் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள், திருநங்கைகள் என 175 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி 10 கண்ணு ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் குடிமைப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான AK சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளி முரளி, பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான AK சாய் சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களிடையே சிறப்புரை ஆற்றி மடிக்கணினி வழங்கினார். இவ்விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். பள்ளி கணிதவியல் ஆசிரியர் அருண்குமார் வரவேற்புரையாற்றினார். யுவராணி நன்றியுரையாற்றினார். தமிழ் ஆசிரியை சங்கரி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவிற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் ADS தாமோதரன், மல்லிகா, விஸ்வநாதன், முரளி, சிகா பார்த்திபன், மனோ, அன்னபூரணி, குமார், முருகன், அஜித் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாவாணர் நகரில் மகளிர் ஆலோசனை கூட்டம் சமூக சேவகி பிரபாதேவி வீரராகு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாவாணர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் மகளிர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக பிரச்சினைகள், பெண்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக IGP பிரபாதேவி வீரராகு கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பு, கல்வி மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பெண்கள் தங்களின் உரிமைகளை அறிந்து சமூகத்தில் தன்ன
தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இமயம் மாற்றுத்திறனாளிகள் மாற்றத்திற்கான நலன் சங்கங்களின் கூட்டமைப்பு புதுச்சேரி சார்பில் தலைவர் இளையராஜா, துணைத் தலைவர் வளர்மதி, பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன், பொருளாளர் கனிமொழி மற்றும் உறுப்பினர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலன் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டம் பெண்களின் சமூக முன்னேற்றம் மற்றும் நலன் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து பயனுள்ள கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் மற்றும் மகளிர் தின விழாவையொட்டி திருபுவனை தொகுதியில் திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதன் துவக்க நிகழ்ச்சியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பை, ஷூக்கு பதிலாக ரூபாய் 1000 ரொக்கம் உடனடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம், மூடும் நிலையில் ஹோட்டல்கள். மது போதையில் கவர்னர் மாளிகையின் சுவர் ஏறி குதித்து விருந்தினர் அறையில் படுத்து உறங்கிய இளைஞர், போலீசார் பிடித்து விசாரணை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.